அறிவுன்னா என்ன அப்படின்னா, பிறரை நேசிக்க தெரிந்ததற்கு பேர் தான் அறிவு. பிறரை நேசிக்க தெரியலன்னா, உனக்கு அறிவு இல்லன்னு அர்த்தம். அறிவுனா என்னப்பா? உன் உடம்ப நீ நேசிக்கணும். அடிப்படையான அறிவுங்கிறது அறிவு எங்கேருந்து ஆரம்பிக்குது? உன் உடம்ப நேசிக்கணும். அதுதான் அறிவு. நீ சிகரெட் பிடிக்கிற அப்படின்னா, உனக்கு அறிவு இல்லன்னு அர்த்தம். நீ ஆள்கால் உடலுக்கு தீங்கு தருகிற அந்த மதுபானத்தை அருந்துகிறாய் என்றால், உடலுக்கு நோயை தருகிற மதுவை அருந்துகிறாய் என்றால், உனக்கு அறிவு இல்லன்னு அர்த்தம். நீ சோத்த சாப்பிடுற, உனக்கு நோயை தருகிற பிரியாணிய சாப்பிடுற, சோறு சாப்பிடுறன்னா, உனக்கு அறிவு இல்லன்னு அர்த்தம். அதனால தான் மூடநம்பிக்கைகள். மூடநம்பிக்கைகள்னா என்னது? அறிவில்லாத ஒரு நிலைமை. மனிதர்கள் அறிவில்லாத ஒரு நிலைமையில போய் மாட்டிக்கிட்டாங்க. அதான் மூட நம்பிக்கைங்கிறது. நோயாளி அதனால அறிவு இல்லைன்னா மூட நம்பிக்கை தான் வரும். உன்னை நேசிப்பதற்கு உனக்கு தெரியல. உன் உடம்ப நேசிப்பதற்கு உனக்கு தெரியல. அந்த தெரியாத ஒரு நிலைமைக்கு பேர் தான் மூட நம்பிக்கை. அதனால தான் நோய் வருது. தப்பான உணவுல சாப்பிட்ற அப்படின்னா அது அறிவில்லாதனால தான் நீ சோறு சாப்பிட்ற. எதை சாப்பிட்டால் நீ ஆரோக்கியமாக இருப்பியா? அதான அறிவு. உன் உடம்ப நீ நேசிக்கணும். பிறரை நேசிக்கணும். நீ என்ன சாப்பிட்றியோ அதான் உன் பிள்ளைக்கு கொடுக்க போகிற. அப்படிங்கிற நீ சோத்தை சாப்பிட்டா பிள்ளைகளுக்கு அதான் கொடுப்ப. நீ பீடி சிகரெட் குடித்தா உன்னை பார்த்து பிள்ளைகள் அதை குடிக்க தான் செய்யும் கண்டிப்பாக. நீ மது அருந்துனா உன்னை போல் அந்த குழந்தைகளும் மருந்து அருந்து தான் செய்யும். நீ கொடுக்கலனாலும் பிற்காலத்தில் கண்டிப்பாக அந்த குழந்தைகள் அதை தேடி போகும். அதனால் உன்னை நீ நேசிப்பதற்கு பேர் தான் அறிவு. உன் உடம்பை நீ ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் அறிவு. அப்படின்னா நீ உண்ணுகிற உணவு உனது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறதா? சோறு சாப்பிட்டா இல்லைங்க, சோறு சாப்பிட்டா உடம்பு குண்டாகுது, அல்லது மூட்டு வலி வருது, சுகர் வருது அப்படின்னா நீ அறிவில்லாத ஒருவர். உனது உடலை உனக்கு நேசிக்க தெரியவில்லை. ஏனென்றால் உனது உடலுக்கு தீங்கு தருகிற உணவுகளை நீ சாப்பிடுகிறாய், சோறு சாப்பிடுகிறாய். உனக்கு அறிவில்லை, அதனால தான் சோறு சாப்பிட்ற. அறிவுடையவராக இருந்தால் நீ காய்கறிகளையும் பழங்களையும் தான் சாப்பிட்டு. அப்போ மனிதர்கள் அறிவுடன் வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படு. பிற உயிரினங்களுக்கு அறிவு இருக்குது. மாட்டுக்கு அறிவு இருக்குது. ஏன்னா மாடு சாப்பிடுகிற உணவு மாடுகளுக்கு நோயை தருவதில்லை. அது புல்லை தின்கிறது, அவைகளுக்கு நோய்களே வருவதில்லை. அதுபோல் சிங்கத்துக்கு அறிவு இருக்குது. அது மாமிசத்தை மட்டும்தான் சாப்பிடுகிறது, பச்சை மாமிசத்தை சாப்பிடுகிறது. அதற்கு அதுதான் உணவு. ஆனால் மனிதர்களுக்கு ஏன் நோய் வருகிறது? அவர்களுக்கு அறிவு இல்லை. அவர்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. மாமிசத்தை சாப்பிட்றாங்க, சமைச்சு சாப்பிட்றாங்க, உப்பு போட்டு சாப்பிட்றாங்க. அறிவில்லாத மூடர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். மூட நம்பிக்கைகள். அதனால தான் அந்த அறிவு இல்லைனாலே உனக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். அதான் நோய்கள். அறிவில்லாதவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனைகள் தான் நோய்கள். குற்றங்கள்லாம் தண்டனை. நம்ம சரியாக வாழ்ந்து பாதுகாப்பாக வாழணும். அதற்கு நம்ம நேசிக்கணும். நாம் குற்றங்கள்லாம் தண்டனைகள். அழிவுகளில் அத்தனையும் தண்டனை. நீ சரியாக வாழலைன்னா, அறிவுடன் வாழவில்லை என்றால் நீ அழிவை சந்திப்பாய். குற்றங்கள் மூலமாக சந்திப்பாய், நோய்கள் மூலமாக சந்திப்பாய். இப்போ மது அருந்துவது குற்றம், பிறரை அழிப்பது ஒரு குற்றம். உன் உடம்பை அழிக்கிறது ஒரு குற்றம். நீ சிகரெட் பிடிக்கிறன்னா அது ஒரு குற்றம். சிகரெட் பிடிக்கிறதுனா அறிவில்லாதவர்களின் செயல். அறிவு இல்லைன்னு அர்த்தம். உன் உடம்பை உனக்கு பாதுகாக்க தெரில, அறிவில்லை. அது மட்டும் கிடையாது, குற்றமும் அறிவில்லாத நிலை தான். அறிவில்லாதவர்கள் தான் குற்றம் செய்வாங்க. குற்றங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? பிறரை அழிப்பது மட்டும் கிடையாது, தன்னை அழிக்கின்ற ஒரு சிகரெட் பிடிக்கிறது ஒரு குற்றம், மது அருந்துவது ஒரு குற்றம், சோறு சாப்பிட்றது ஒரு குற்றம். தன்னை அழிக்கின்ற ஒரு செயல். தற்கொலை பண்ணிக்கிட்டால் அது குற்றம் சொல்கிறோம்னா அது தன்னைத்தானே அழிக்கின்ற ஒரு செயல் தான் அந்த அந்த குற்றம் என்பது. பிறரை அழிப்பது, பிறர் மீது அந்த குற்றத்தை நீ நிகழ்த்துகிறாய். அதனால் அறிவுன்னா என்ன அப்படின்னா, தன்னை நேசிப்பது. பிறரை நேசிக்க தெரில அப்படின்னா உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். உன் குழந்தைய நீ நேசிக்க தெரில, உன் மனைவியை நேசிக்க தெரில, உன் கணவனை நீ நேசிக்க தெரில, உண்மையாக இருக்க தெரில அப்படின்னா நீ அறிவில்லைன்னு அர்த்தம் உனக்கு. அப்போ எப்படி நேசிக்கணும்? உன் மனைவியை நீ எப்படி நேசிப்ப? உண்மையாக இருக்கணும். உன் கணவனை நீ எப்படி நேசிப்ப? உண்மையாக இருக்கணும். உன் கணவனுக்கு தெரியாமல் வேறு ஆண்களோடு நீ தொடர்பில் இருக்க அப்படின்னா உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ உண்மையாக இருக்கிறதா? நேசிப்பது என்பது என்னது? உனக்கு நீ உண்மையாக இருக்கணும். உன் உடம்புக்கு நன்மை தருகிற உணவுகளை நீ சாப்பிடணும். உனக்கு தீங்கு தருகிற உணவுகளை சாப்பிட்டா உனக்கு நீ உண்மையாக இல்லை அப்படின்னு அர்த்தம். உனக்கு உண்மையாக இருக்க தெரில, உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அதுபோல் நீ உன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். அதான் அன்பு. உன் மனைவியை நேசிக்க தெரிய வேண்டும், உனக்கு கணவனை நேசிக்க தெரிய வேண்டும், கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இல்லைன்னா உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அது ஒரு திறமையாக நினச்சிக்கிறாங்க. என் மனைவிக்கு தெரியாமல் நிறைய நான் பொண்ணுங்களை உஷார் பண்ணி வச்சுருக்கேன், கணவனுக்கு தெரியாமல் நான் 2 ஆண்களோட தொடர்பில் இருக்கேன் அப்படின்னு ஏமாத்துறதுக்கு பேர் ஏமாற்றுகிற அறிவு. அது அழிக்கின்ற அறிவு. உன்னையே நீ அழித்துக்கொண்டு பிறரையும் அழிக்கிற. அதனால் எது அறிவுன்னா, உன்னை நேசிப்பது தான் அறிவு. பிறரை உன்னை நேசிக்க தெரிந்தால்தான் நீ பிறரை நேசிப்பாய். உனக்கு நீ உண்மையாக இரு.
உனது பாதுகாப்பிற்கு உண்மையாக இரு, உடல் ஆரோக்கியத்திற்கு உண்மையாக இரு. எப்படி உண்மையாக இருந்தால் இப்போ நம்ம ஏன் ஒருத்தர் உண்மையாக இருந்தால் நம்ம நம்புவோம், ஏன்னா அவர் நமக்கு பாதுகாப்பானவர். அப்போ தான் நமக்கு நம்பிக்கை வரும். அப்போ தான் நமக்கு நம்பிக்கையே வரும். அப்போது ஒருத்தருக்கு நீ உண்மையாக இருக்குன்னா அவங்களுடைய பாதுகாப்புக்கு நீ உண்மையாக இருக்க. அவங்களுக்கு உண்மையாக இல்லைன்னா அவங்க பாதுகாப்பை பற்றி உனக்கு கவலை இல்லை, உனக்கு அவங்களுக்கு நீ அழிவை ஏற்படுத்துவ. அதுபோல் நமக்கு பாதுகாப்பு தருகிற உணவுகளை நாம் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு நாம் உண்மையாக இருக்கிறோம். அதான். அதனால் அறிவு நான் நேசிக்க தெரியுறதா, நம்ம உடம்ப நாம் நேசிக்க தெரியணும். அதுக்கு பேர் தான் அறிவு. அறிவுன்னா என்னது? என் உடம்ப நான் நேசிக்கணும்ப்பா. நான் என் வேலைன்னு போயிட்டு என் உடல் ஆரோக்கியத்தை விட்டுட்டேன் அப்படின்னா உனக்கு அறிவு இல்லை. ஏன்னா உன் உடம்ப உனக்கு நேசிக்க தெரில. உனக்கு உன் உடம்பு ஆரோக்கியத்தை விட பணம் தான் உனக்கு பெருசாக போச்சு. பணம் தான் உனக்கு பெருசாக போச்சு, உனக்கு அறிவு இல்லை. அதனால் என்ன நான் நேசிக்கணும்? எனக்கு பணம் நிறைய தேவையில்ல, கொஞ்சம் போதும், 8 மணி நேரம் உழைச்சா போதும், நல்ல தூக்கம், குடும்பம், உறவுகள், ஒற்றுமை, சந்தோஷம், இப்படி அன்பு, பாசம்னு இருக்கிறது தான் அறிவுடையவர்களின் செயல். பணம்னு ஓடி ஆடம்பர வாழ்க்கைக்காக மனிதர்களை பிரிந்து அன்பை இழந்து பிரிஞ்சு போய் இதெல்லாம் அறிவில்லாதவர்களின் உலகம் தான் தற்போதைய உலகங்கிறது. என்ன தெரியுமா? மனிதர்கள் வேண்டாம், மனிதர்களுக்கு தீங்கு தருகிற உணவுகளை சாப்பிட்றோம், நோய்களோடு வாழ்கிறோம். அறிவில்லாதவர்களின் உலகம் தான் தற்போதைய உலகம். அதனால் அறிவுன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் அறிவுடையவரா இல்லையா என்பதை நீங்கள் முடிவு செய்துக்கலாம். உங்களை நீங்கள் நேசிக்கிறீர்களா? மது அருந்துகிறீர்களா? சிகரெட் பிடிக்கிறீங்களா? உங்களுக்கு அறிவு இல்லை. சோறு சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம்.